முடிஞ்ச பின்னால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சென்ட் ஜார்ஜ் செங்கோட்டைக்கு விஜய் சிஎம்மாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு செங்கோலை கொடுத்தாரு. சென்ட் ஜார்ஜ் செங்கோட்டைக்கு தளபதி விஜய், இளைய தளபதி விஜய் போனது ஒரு செங்கோலை கொடுத்தது ரொம்ப ஐகானிக்கான மொமெண்ட்டாக இருந்தது. ஈரோடு பிரச்சாரத்தில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஈரோடு பிரச்சாரம் ரொம்ப சேஃப்டியாக, எந்த தவறுகளும் நடக்காமல், கரூரில் நடந்த எந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. மேலும் வந்து திமுக தீய சக்தின்னு வந்து விஜய் வந்து போட்டு தாளிச்சிட்டாரு. இது எதனால் அப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அவருக்கு போதிய இடவசதி செஞ்சு கொடுக்காம ஒரு குறுகலான இடத்துலையே பிரச்சாரத்துக்கு முதல்ல பர்மிஷன் கொடுத்தது, ஒரு சரியான ஒரு இடம் வசதி செஞ்சு கொடுக்காம பிரச்சாரத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு கொடுக்காமல் இருந்ததுனால அந்த ஒரு காண்டுலையா, அந்த ஒரு கோவத்திலையா, அந்த ஒரு வெறுப்புலையா, இதனால் இந்த தெரியல விஜய் சும்மா திமுக திமுக ஒரு தீசக்தின்னு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாரு. அதே சமயத்தில் தாவேக்கா ஒரு தூய சக்தின்னு விஜய் மென்ஷன் பண்ணார். திமுக வந்து நான் என்ன பார்க்குறேன்னாங்க, நான் இந்த விஜயோட இந்த ஸ்பீச்சில் நான் என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னா, நான் எப்பயுமே இதை சொல்ல வரேன், மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, மக்களே ரொம்ப சூதானமாக இருங்க. நமக்கு வந்து கொள்கை ரீதியான எதிரிகள் சங்கிகள் தான். விஜய் அதையும் மென்ஷன் பண்ணார். விஜய் என்ன சொன்னார்னா, நம்மளோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறத விஜய் வந்து திரும்ப சொல்லி ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டார். மக்களை வந்து அதில் ரொம்ப உறுதியாகவும் இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டார். அடுத்து நானும் சொல்ல வரேன், என்றைக்குமே நம்மளோட கொள்கை எதிரி சங்கிகள், வலதுசாரி சிந்தனை உடையவர்கள், பாசிச எண்ணங்கள் உடையவர்கள், சர்வாதிகார எண்ணம் உடையவர்கள், சிந்தனை உடையவர்கள் தான் நம்மளோட எதிரிகள். என்றைக்குமே சங்கிகளை தமிழ்நாட்டில் நம்ம அனுமதி கொடுத்துடவே கூடாது. கேரளாவில் அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க நிறைய கொள்ளைகள், ஊழல்கள், முறைகேடு செஞ்சாலும் கூட கொள்கை ரீதியாக அவங்க வந்து ஒரு நல்ல கட்சின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அதிமுக இன்னொரு பக்கம் நல்ல கொள்கைகளோடு இருந்தவங்க தான் இப்போ அவங்க சங்கிகளுக்கு அடிமையாயிட்டாங்க. அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையாயிருச்சு, பிஜேபிக்கு அடிமையாயிருச்சு, வலதுசாரிகளுக்கு அடிமையாக போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மாற்று சக்தியாக விஜயை கொண்டு வரது நமக்கு ரொம்ப அவசியம். தாவேக்காவை கொண்டு வரது நமக்கு ரொம்ப அவசியம். டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரது நமக்கு மிகவும் அவசியம். அதில் மக்களே அதில் மிக உறுதியாக இருங்கள். அப்போ தான் நாமளும் கேரளா மாதிரி என்றைக்குமே சேஃபான ஜோனில் இருக்க முடியும். இந்த மாதிரியான 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட இந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும்னா நமக்கு வந்து பலமான சக்தி வாய்ந்த அரசியல் சக்திகளும் நமக்கு இருக்கணும். அதுக்கு திமுகவையும் தாவேக்காவையும் நம்ம பயன்படுத்திக்கணும் மக்களே. அதனால் நீங்கள் நமக்கு கேரளா மாதிரி ஆகிறதுல, தமிழ்நாட்டையும் நம்ம கேரளா மாதிரி மாற்றுறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. அதான் நான் பெக்கர்மேன் உங்களுக்கு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணி சொல்ல வரேன். சப்போர்ட் விஜய், சப்போர்ட் டிவிகே, சப்போர்ட் தமிழக வெற்றி கழகம், தாவேக்கா.